அலைவதில்லை. உலகம் இறைவனின் சந்தை மடம். அறிவு தெளிந்துவிடும். உலகம் இறைவனின் சந்தை மடம். வருவோரும் போவோரும் தங்குமிடம். இவ்வளவுதான் மனுஷ பெயருடைய வாழ்க்கை. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஒத்த பாட்டெல்லாம் முடிச்சுட்டானா? ஒட்டு பாட்டலையா? ஒரு பாட்டு இல்லையா? ஒரே பாட்டு இல்லையா? இன்னொரு பாட்டில் வாங்க காசு இல்லாதனால. யாப்பா முகர கட்டாப்பா. ஒரு பாடல் எழுதான்னா பாட்டு இல்லையா? இந்த ஞாபகத்திலே இரு. அதாவது இந்த மனுஷன் எதுக்காக இப்படி அலையிறான் யோசிச்சு பாரு. காசு, பணம், தோட்டம், துறவு, நகை, நட்டு, பொண்டாட்டி, புள்ள, பேரன், பேத்தின்னு ஆவ 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 ஆவன்னு அலைகிறான். இதெல்லாம் ஏதாவது நிரந்தரமா? ஒன்னும் நிரந்தரம் கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன் மணியண்டா, நல்லா கேளுங்கப்பா. மருங்காவரில் இந்த கேள்வியை யாரும் என்கிட்ட கேட்கலையேன்னு நினைச்சேன். எல்லாம் அந்த காசுக்குத்தான். ஆனா காசு அளவோடு இருந்தா அது நம்மளை காப்பாற்றும். காசு அளவுக்கு மேல இருந்துச்சுன்னா அதை நம்ம காப்பாற்றணும். இப்ப வயிற்ற காப்பாற்ற நமக்கு தேவை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், அவ்வளவுதான். வீட்டுக்கு மேல வீடு, பங்களாக்கு மேல பங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லையே. உன் வீடு எத்தனை சென்ட்ல இருக்கு? அது என்ன ஒரு 3 சென்ட்ல இருந்துச்சுங்க. 3 சென்ட் வீடு. சரி, நீ படுக்கிறதுக்கு எத்தனை அடி வேணும்? சும்மா ஒரு அடி 2 அடி தான் போவேன். 6 அடியில அவனுக்கு தேவையில்லை. 4 அடி தான் இருப்பேன். ஆமா, அவன் சைஸ் அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ 3 சென்ட்லயும் நீ போய் சுத்தி சுத்தி வர போறியா? கிடையாது கிடையாது. அண்ணே அந்த 3 இன்ச்சு தான் பெரிய பிரச்சனையா கிடக்கு. அது கிடைக்கலையேங்கிறதான் பெரிய வாடை. அந்த 3 இன்ச்சை சமாளிக்கணும்னா நமக்கு 8 இன்ச்சு வேணும். அதுதான் பிரச்சனையே. அதில் என்ன பிரச்சனை? அது 8 இன்ச்சு இல்லைன்னா அந்த 3 இன்ச்சு நம்மளை ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம பல விதமான உபயோகங்கள் எடுக்க வேண்டியதா. அதனால உலகத்துக்கு முதல்ல தேவை என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு தேவை மொத்தத்துக்கு 4 இட்லி, ஒரு தயிர் சோறு, அவ்வளோதான். காலையில் 2 இட்லி, நைட்டுக்கு 2 இட்லி, மத்தியானம் ஒரு சோறு இருந்தால் வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே சம்பாரிச்சு வச்சு என்னத்தை கொண்டு போகிறேன்? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, இவனுக்கு சம்பளம் தேவையில்லை. அவனுக்கு 4 இட்லி, ஒரு சக்கரை பொங்கலும் வாங்கி கொடுத்தோம்னா வேலையை முடிச்சுக்கிறேன். 100 ரூபா குறைச்சி கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறடா. இருந்தாலும் காசா லேசா, காசா லேசா, அதுதான் நம்ம தலையெழுத்து. இருந்தாலும் போதுங்கிற மனசு வர மாட்டேங்குது. அதுதான் பெரிய வேதனை. எம்பிட்டு கொடுத்தாலும் வாங்கிட்டு இன்னொரு 100 ரூபா இருந்தால் ஆட்டோவுக்கு வேணும். எந்த வாங்கினா 5000ல் 100 ரூபா ஆட்டோ கொடுக்கப்படாதா? அதை என்னமோ அப்படியே ஒன்றி பேங்கில் போட போகிற போகிறதுக்குள்ளே அதுக்கு 1008 செலவு இருக்கு. நானும் கணிச்சு பார்த்துட்டேன்டா. எவ்வளவோ காசு வாங்கி பார்த்துட்டேன். நான் சம்பாத்தினே இல்லை. கணக்காக இங்கிருந்து எவ்வளோ வாங்கிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு செலவு அங்கே ரெடியா. கண்டிப்பாக நானும் பார்த்துட்டேன். நிஜம்தான். அதனால் இதை பற்றி வர்றதையும் கவலைப்படுறதில்ல, போகிறதையும் கவலைப்படுறது. இருக்க வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போ. மனுஷன் வேற இடத்த கொண்டு போகிறோம். சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே. ஏன் கேட்குதா இல்லையா? நாராயணா நாராயணா. இந்த சத்தத்துக்குரியவர் யார்? யார்? எங்கிருந்து வருகிறார்? பார்த்தா அந்த உருவம் வித்தியாசமா தெரியுது. எப்படி? மண்டையிலே ஒரு கொண்டை, கொண்டை, கையிலே காயடிக்கும் கட்டை, கட்டை, இடுப்பிலே AK-47 துப்பாக்கி, துப்பாக்கி. இதெல்லாம் பார்த்தால் ஒருவேளை சந்தனக்கட்டை வீரப்பெண் குழந்தையா மயனா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமா. இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். வரட்டும், யார் என்று பார்க்கிறேன். பீரா உஷா. Por
நம்பாடு காடா சமரசம் குழா ஆண்டி இங்கே அரசனும் இங்கே ஆண்டி இங்கே அரசனும் இங்கே அறிஞர் இங்கே அரசனும் இங்கே ஆவி போனவில் கூடுவார் இங்கே ஆவி போனவில் கூடுவார் இங்கே ஆகையினால் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் சமரசம் இடமே. நன்றி நன்றி. வாருங்கள் ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா. பூவோடு சேர்ந்த நானும் மனம் பெறுவது போல தங்களோடு சேர்ந்து நானும் மனம் பெற்றுக் கொண்டேன். தங்களோடு சேர்ந்து நானும் மனம் பெற்றுக் கொண்டேன். அப்படி சொல்லப்படாது. அப்படி இல்ல. பெரியவங்க தாங்கள் என்ன பையன் தாங்கள் எப்பேற்பட்டவர், எவ்வளவு பெருமைக்குரியவர் என்பதை தாங்கள் இருக்கின்ற இடத்தில் சொல்வதை விட தாங்கள் இல்லாத நேரத்தில் சொல்வதே சால சிறந்தது. இந்த வகையில உண்மையாவே அதெல்லாம் ஏதோ நீங்க வர்றீங்க, உங்களை பார்த்து உங்களுடைய முகதாட்சணைக்காக அவர் மாப்பிள்ளை நல்ல பையன் நம்மளை எல்லா மேடையிலையும் சொல்றாப்புலன்னு நினைக்கிறதுக்காக சொல்வதல்ல, இது உள்ளார்ந்து ஆத்மார்த்தமா சொல்றது. நான் இல்லாத இடத்திலும் நீங்களும் என் மாப்பிள்ளை ஜெயமாதவனும் ரெண்டு மருமைங்களும் நான் இல்லாத இடத்திலும் என்னை பற்றி சொல்வது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அது தங்களோடு நானும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், உங்களோடு நாங்க பயணிக்கிறதுங்கிறதே நாங்கள் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செய்த ஒரு பகவானே பகவான் மிகச்சிறப்பு, அந்த ஏதோ ஒரு புண்ணியம். ஏன்னா ஒரு ஆகச்சிறந்த நாடக கலைஞர் நீங்க ஒரு நல்ல நடிகர் உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா எல்லா கதாபாத்திரத்தையும் செய்யறதுங்கிறது அவ்வளவு எளிதில்லை இல்ல. ஒரு கதாபாத்திரத்தினுடைய சாயல் மற்றொரு கதாபாத்திரத்துல வந்து சேர்ந்துரும், அது செய்தா. ஆனால் அதே நான் தான் முதல்ல ராஜ நடிகராக நடிக்க போகும் பொழுது மேடையில போய் முருகன் வேஷம் போட்டு நின்றுட்டு நாராயணன்லாம் சொல்லிட்டேன். அந்த பழக்கம் அது வந்துடும். ஆனா அதெல்லாம் இல்லாமல் எந்த கதாபாத்திரமும் அதற்கு என்ன தேவையோ அதை எடுத்து செய்யறதுங்கிறது மிக மிக சிறப்பு. நம்ம பகுதியில சங்கீத கோவலன் ஒரு நாடகம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, வயதில் பெரியவர்கள் பார்த்துருக்கலாம். இந்த நாடகத்தை நடத்துவது ஒரு சில நாடகங்கள் அந்த காசியில தமிழ் சங்கம் ஒரு நிகழ்வு அங்கே நாங்கள் போயிருந்தோம். போன இடத்துல யார் இந்த நாடகத்துல இந்த புழக்கத்துல இல்லை, அது புழக்கத்துல இருந்தா கூட நமக்கெல்லாம் தெரியும்னு வச்சுங்களேன். இல்லாத ஒரு நாடகத்தை எப்ப எத்தனையோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருப்பாருன்னு வைங்க. யாருக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன வசனம் பேசணும், என்னென்ன கதைப்பாடல் பாடணுங்கிறது முதற்காரியம் மாமா தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் சொன்னாங்க, போன கலைஞர்கள் எல்லாருக்குமே. அப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற கலைஞர் நீங்க. அதனால நீங்க பெரியவர், கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம், எங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம். அதனால நீங்க நீண்ட ஆயுளோடும் நிறைவான செல்வத்தோடும் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் இறைவன்ட்ட எப்பொழுதுமே. அந்த ஆயுள் தான் ரொம்ப குறையுது வர வர. என்னது கொஞ்சம் அதுக்கு மட்டும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணா போதும். எதுக்கு? ஆயில் தான் ரொம்ப குறையுது, ஆயிலுடைய திக்னஸும் குறைஞ்சு போச்சு. இன்ஜின் கண்டிஷன் ரொம்ப குறையுது இல்லையா? ஆயில் இருக்க வரைக்கும் தான். ஆயில் இல்லைங்க, ஆயில் இல்லையா? நானும் சொல்றேன் அது இல்ல, ஆயுள். அதுதான், அந்த ஆயுள் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆயுள் இருந்தாத்தான் அந்த ஆயுளை. எங்க இந்த ஆயுளை நீங்க சொல்றத அளவா செலவு பண்ணணும், ஆயுள் நீடிக்கும். விந்து விட்டவன் நொந்து சேர்த்தான் அப்படின்னு ஒரு சித்தர் பாடலே உண்டு. நீங்க அப்ப என்ன செய்யணும்னா பேசாம இருந்திருக்கணும். அதை சொல்லுங்க, ஒன்னும் குறையில. பகவானே பகவானே, உண்மைதான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆமா, யார் நீங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். யார் நீங்க? நான் தாங்க உங்களை கேட்கணும். அப்படி இல்ல, முறை இதுல நான் தான் கேட்கணும். எப்படி? ஏன்னா இடத்துக்கு சொந்தக்காரன் நானு. அப்படி இல்ல, ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமானை ராமபிரான் சந்திக்கிறார். இங்க இருந்து ராமபிரான் போகிறார். ஆஞ்சநேய பெருமான் அங்கேயே இருக்கிறார். அங்கேயே இருக்கும் ஆஞ்சநேய பெருமானை பார்த்து யார் நீங்கன்னு ராமபிரான் தான் கேட்டாரு. அப்ப ஆஞ்சநேயர் நான் தான் பதில் சொல்றேன். அப்ப ஒரு பெரியவர் கேட்கின்ற பொழுது சிறியவர் அதற்கு தகுந்த முறைகளை பதிலளிப்பதுதான் முறை. தாராளமா. அப்ப யார் கேட்கறது? யார் கேட்கணுங்க? நீங்க பெரியவர், அதனால நீங்க கேட்கலாம். ஆமா, நான் கேட்கணும், நீங்க பதில் சொல்லணும். அதனால ஒண்ணும் தப்புல சொல்லலாம். இருந்தாலும் நீங்க பெரிய என்ன இருந்தாலும் கேட்கறேன்.
சரி சொல்றேன், சொல்லுங்க. என்ன சரி, ராமாயணம் சொன்ன உடனே அவ்வளவு உன்னிப்பா அதை கவனிச்சிங்களே, அந்த பேச்சை கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு ராமாயணம் தெரியுமோ? நல்லா ராமாயணத்தை டாப் டு பாட்டம் படிச்சிருக்கேன். அப்படியா? எந்த ராமாயணம் யார் எழுதியது படிச்சீங்க? ரெண்டுமே. வால்மீகி எழுதியது, கம்பர் எழுதியது, ஒட்டகுத்துரு துளசிதாசர் எல்லாமே டோட்டல் அவர் எழுதினார். அங்கே இங்க வால்மீகி எழுதிய ராமாயணத்துல சருக்கங்களாக எழுதுகிறார். சருக்கங்கள் அப்படின்ற ஒரு பகுதி, அது ஒரு பகுதி அப்படியாக எழுதுகிறார். அதையே தமிழாக்கம் செய்யும் பொழுது கம்பரதை எப்படி எழுதுகிறார் என்று பார்த்தால் காண்டங்களாக எழுதுகிறார். காண்டம் ரொம்ப முக்கியம். ஆமா. ஆக கம்பராமாயணத்துக்கு மொத்தம் எத்தனை காண்டங்கள் தெரியுமா கம்பர் எழுதியது? காண்டம் இப்ப கையில ஏமாத்திட்டாங்க நம்மள. ஏன் என்ன செய்யறது? வரும்போது 3 தான் இருந்துச்சு, 40 ரூபா கொடுத்தேன். 3 தான் இருந்துச்சு அதில். ஐயோ, அண்ணது தயாராகிற இடம் வரைக்கும் போறாரு. மழைக்காயத்தை சுத்திக்க வேண்டியதான், வேற என்ன பண்றது? என்னது? மழைக்காயத்தை சுத்திக்க வேண்டியதான் காண்டத்துக்கு பதிலா. அப்படியா? அங்க இருந்து வரும். உங்களுக்கு தெரியாது, தெரியாது, பயன்படுத்தினா தானே தெரியும். உண்மையாவே தெரியாதுங்க. அதை பயன்படுத்துற அளவுக்கு இல்ல, அதனால தெரியல. இல்ல அது தேமா. சரி, இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எதை சொல்றீங்க? எங்க பாலகாண்டம், அயோத்திய காண்டம், அரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், மித்த காண்டம் என்று சொல்லக்கூடிய 6 காண்டங்களை. அந்த உத்தரகாண்டத்தை சொல்றீங்களா? உத்தரகாண்டம் என்பதை ஒட்டகுத்தர் எழுதினார். உத்தரகாண்டமாக நான் ராமாயணம் பேசிட்டு இருக்கேங்க. அதுல யாரும் காண்டம் யூஸ் பண்ண வாய்ப்பு பாருங்க. ராமாயணத்துல மிகச்சிறந்த அயோத்தி என்ற மிகப்பெரிய நாடை ஆட்சி செய்தவர் தசரதன். அன்றைக்கு கையை கொடுத்த வாக்கின்படி கையை போய் கேட்கிறா, தான் பிள்ளை நாடாளனு ராம காட்டுக்கு போகணும்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. பெரிய மேட்டர். காட்டுக்கு சென்றார்களா? எப்படி போனாங்க காட்டுக்கு? மரவுரி தெரித்து. ஆமா, மரவுரினா துறவி போல ஒரு எவ்வளவு ஆடை அணிகலன்கள் ஆடம்பரத்தை ஜொலித்தவன் எப்படி போறாரு? சாதாரண ஒரு துறவி போல, சாதாரண ஒரு குடிமக்கள் போல போறாரு. போனாங்கல்ல, யார் யார் போனது? ராமே, லட்சுமணே, சீதை. யார போக சொன்னாங்க? போக சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதான் பெரிய வேடிக்கை. கையை சொல்றா, ராமா நீ காடாள வேண்டும், என் மகன் பரதன் நாடாள வேண்டும்ங்கிறா. அப்பதான் என் மகன் பரதங்கும் போது அப்ப நம்ம அம்மா கைகை இல்லையா? அப்பதான் தெரியுது பாருங்க. கோசலை தான் தாய்ங்கிறது முன்னாடியே தெரியல. அவ்வளவு பாசமா வளர்த்திருக்காங்க. அதான் சொல்றான். கைகை சொல்றா, பூலி வெங்காணி நெண்ணில் புண்ணிய துறைகளாடி நீ போய் தாளிரும் சிறைகள் தாங்கி 7 ஆண்டில் வா வென்று இயம்பெண்ணன் அரசன் என்றான் அப்படின்னா. அப்ப 7 14 வருஷம் நீ காடாளனும்டா, என் மகன் பரதன் நாடாளும்டான்னு சொன்னோன்னே அப்ப சொல்றான், ஐயம்பினன் அரசன் என்றான். அரசன் சொன்னா நீ ஏன் சொல்ற? நீ சொன்னா போக மாட்டேனாமா? போறேன் அப்படின்னு மரவுரி தரித்து கிளம்பினா. எனக்கு அதுல என்ன பெரிய வேதனை? என்ன வேதனை? அவன் போனது நியாயம். சீதை என்ன மயத்துக்கு போறான்? எனக்கு பிரச்சனையா அது. அப்படி இல்லைங்க. மாமனா மாமியா கஞ்சி ஆக்கி ஊத்துற ஓடி பேசாம இருக்க. அப்படி இல்ல. அதாவது அங்கேயே மற்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் இல்லையா? பரதன் இருந்தாரு, சத்ருகன் இருந்தாரு, இவரெல்லாம் இருந்தாரு. விஷயம் என்னன்னா, ராமன் செல்வ செழிப்பா வளர்ந்தார். சீதை மட்டும் அப்படி இல்ல, ஜனகருடைய பிள்ளை. மிதலையிலே ஒரு இளவரசி மிக எவ்வளவு செல்வ செழிப்பா வாழ்ந்திருப்பா. அயோத்தியில ராமனை திருமணம் செய்து நாம அப்படித்தான் வாழ போறோம் அப்படின்னு நினைச்சவ காட்டுக்கு போகணும் புருஷனை சொன்ன உடனே என் புருஷன் எங்க இருக்கிறாரோ அதான் எனக்கு அயோத்தின்னு ஒரு மனைவி கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நியாயம். கணவன் இருக்கும் இடமே மனைவிக்கு சொர்க்கம். ஆமா, சரி. அதாவது போனது காட்டுல போனாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, என் புருஷன் கூட தான் நான் இருப்பேன்னு போனால ஏத்துக்கலாம். ஆமா, புருஷன் கூட போறதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. இல்ல இல்ல, அடுத்த ஆள் கூட போனா தான் பொதுவா சொல்ல வரேன். சரி சரி, புருஷன் கூட போறது தப்புல நியாயம். எனக்கு என்ன குழப்பமே, லட்சுமணன் என்ன இது பின்னாடி போறேன். அண்ணனும் அண்ணன் முண்டாட்டி அங்க போய் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. இவன் என்ன நினைக்கிறான், நம்மளை விட்டுட்டு அண்ணன் அண்ணன் முன்னாடி காட்டுக்குள்ள போய் சந்தோஷமா இருந்துருவாங்களா என்னமோ. இவங்களை ஒன்னா இருக்க விடப்படாதுன்னு 14 வருஷம் தூங்காம சாப்பிடாம அவங்களையே குருன்னு பாத்துக்கிட்டு என்ன பழக்கம் அவனுக்கு. நாராயணன் நாராயணன் அப்படி இல்லைங்க. முதல்ல பிறக்கும் பொழுது இந்த இங்க கலைக்கொடு முயற்சி வந்தார்ல, உத்தரகாமஸ்தி யாகம் எடுத்து குழந்தை பிறந்தது. 4 குழந்தையும் 4 தொட்டில்களை போட்டு வச்சிருந்தாங்களாம். 4 தொட்டில போட்டு வச்சிருந்தாங்க. இந்த 4 தொட்டிலே கிடந்த குழந்தைகள் 3 பேர் அழுகாமல் இருந்தார்கள். நடுவுல 3வது ஒரு குழந்தை இருந்தான்ல, அவன் மட்டும் பயங்கரமா அழுகிறான். ஏன்டா அழுகிறான்னு சொல்லி வைத்தியர்லாம் கூட்டு பார்த்தா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் அழுகை நிறுத்தல. வந்தார் குலகுரு வசிஷ்டர், யோயா இந்த பிள்ளையை தூக்கி ராமனுடைய தொட்டிலே போடுங்கடா, ஒன்னா 2 அப்படின்னு சொன்னாங்கல்ல. ராமனுடைய முகத்தை பார்த்த உடனே அழுது நின்றான். ஏன்? அதான் விஷயம். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவதாரமாக அவதாரம் செய்தவர் ராமபிரான். அவர் பஞ்சனையாக கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய அவதாரம் செய்தவன் லட்சுமணன். இப்ப காட்டுக்கு போகணும்.
ராவனை பிரிந்து சீதையால் கூட இருக்க முடியும். உதாரணத்துக்கு அதனாலதானே ராவணன் போய் தூக்கிட்டு தனியா இருந்தா. ஆனா லட்சுமணன் அப்படி இல்லையே. ராமன் இல்லாத இடத்திலே நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனுடைய அங்கே போய் அண்ணன் முன்னாடி சந்தோஷமா இருப்பாங்க. அதை கெடுக்கிறதுக்கு இல்ல கிடையாது. என்ன காரணம்னா ராவணனை யுதம் செய்ய வேண்டும் என்பதற்காக ராமாவதாரம். ராவணனுடைய பிள்ளையை இந்திரஜித்தை அழிப்பதற்காக எவனொருவன் 14 வருடம் உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறானோ அவன் தான் கொல்ல முடியும். அவனால்தான் அழிக்க முடியும் என்ற வரம் பெற்றவன் இந்திரஜித். அதனாலதான் அழிச்சா பாருங்க. இங்க விஷயம் தான். இப்ப நான் கேட்கறேன், நீ எவ்வளவு பேச்சு பேசுறிய, ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஆமா, உங்கள்ட்ட நான் ஒண்ணு கேட்கறேன். நல்லா கேளுங்க. சீதையை ராவணன் தூக்கிட்டு போறதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது யாரு? புரியல. சீதையை ராவணன் தூக்கிட்டு போனான்ல. ஆமா, தூக்கிட்டு போறதுக்கு காரணமே முதற் காரணமே யாரு தெரியுமா? காரணம் யாரு? சூர்பனகை. எனக்கு அவ மேலதாங்க ரொம்ப டென்ஷன். சூர்பனகை. ஆமா, ஏன் அவ மறைமுகமா பழி வாங்குறதுக்கு, அண்ணனை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவ சீதை நல்லா இருக்கா, அவ அழகா இருக்கா, உனக்கு தான் சரியானவ, உனக்கு அவ தான் ஜோடி பொருத்தமா இருப்பா அப்படிலாம் சொல்லி அவனை போய் தூக்கிட்டு வான்னு சொன்னவ சூர்பனகை. ஆமா, சொன்னா தூக்கிட்டு வந்தேன். சரிங்க வைங்க. முதல்ல சூர்பனகை அங்க போனான்ல, போய் ராமன்கிட்ட என்ன கேட்டா? ராமன்கிட்ட நான் உன் மீது ஆசை கொள்கிறேன், நான் உன்னை அடைய வேண்டும் என்று கேட்டார். அப்படினால ஆமா. அப்ப ராமன் என்ன சொன்னா? ராமன் சொன்னாரு, நிறைய பொண்டாட்டிங்க இருக்கா, பொண்டாட்டி இல்லாம தனியா வந்திருக்கேன் என் தம்பி. சரி, அவனுக்கு தான் பார்ட்டி இல்ல, நீ அங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். சரி, இவன் போய் லட்சுமணன் கிட்ட போய் சூர்பனகை அப்படி இப்படி விளையாடுறான். அவனுக்கு பிடிக்கல. எனக்கு என்னன்னா, நான் என் முண்டாடி தவிர யார்ட்டையும் கூட மாட்டேன்னா நீ போமான்னா போயிட போறா, இல்ல விரட்டி விட்டுருக்கலாம். அதை விட்டு சூர்பனகை என்ன செஞ்சான்? லட்சுமணன் என்ன பண்ணாரு? முடி அறுத்தாரு, மூக்கை அறுத்தார், காதை அறுத்தார், கொங்கையை அறுத்தார். அப்படின்னா கொங்கைனா மார்பகம். ஆமா, அதை அறுக்கலாமா? எனக்கு தேவை அதுதான். ஒன்னும் நீ உபயோகப்படுத்தினா உபயோகப்படுத்திக்க, இல்ல வேணான்னா பேசாம விடு. வேற எவனா யூஸ் பண்ணுவான்ல பொங்கலே, அதை பம்ப அறுத்துவிட்டு அது என்னையா பழக்கம், இஷ்டம் தான் போ, இல்லைன்னா விட்டுரு. இல்ல ஒருவேளை எனக்கு என்ன கண்ணோட்டம்னா, அவன் அறுத்து அதை கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்க அளவுக்கு காம கொடூரனா இருப்பான். போட்டா கூட எடுத்து வச்சிருக்கலாம். புட்டிங் கேக் மாதிரி கையிலே வச்சு வேடிக்கை பார்த்துக்கலாம். அது என்ன பழக்கம்? ஏங்க அப்படி பண்றீங்க? என்னப்போ அது ஒண்ணு இல்ல அது ஒண்ணு. அது ராமாயண நாடகம்னா இவர் ஒண்ணு, இவர் ராமணேஸ்வரனா இருக்கணும், இல்லன்னா ராமனா இருக்கணும். அது ஒண்ணு இல்ல. அப்படியே இருக்கா? அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்க மாட்டாங்க. ஏன் முன்னாடி அப்படிதான் பேச்சு வார்த்தை இருக்கா? அப்ப அது 145 மாப்ள. தண்ணி சாப்பிட்டுருக்கீங்களா? 145. சரி 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 சரி. 10 ரூபா கூடவா? சரியா விலை தெரியல. ஆக வாங்க, நல்ல விஷயம் தான் சொல்லிருக்கீங்க. என்ன காரணம்னா, முன்னாடி அவளுக்கு பேரு சுமுகின்னு பேரு. யாருக்கு? அண்ணா ஐயா ஐயா அப்போ சும்மா இருங்க, நாடகத்துக்கு எடுத்துக்கூடாது, தயவுசெய்து பேசாம இருங்க. சுமுகி அப்படின்னு அவளுக்கு பேரு முன்னாடி. அவ என்ன பண்றாங்க? அவர் ஒரு குருநாதருடைய பிள்ளை. அந்த இடத்துல சங்க சூடன் ஒருத்தர் என்ன பண்றான், கல்வி வயல போறான், குருநாதருக்கு படிக்க போனா அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு அவன் மேல காதல் வந்துருச்சு. வாத்தியார் மகளுக்கு படிக்க வந்த பையன் மேல. இது இப்ப நடக்கல பாருங்க, அந்த காலத்துல இருந்து இருக்கு. அப்ப அவ பார்த்தாங்க, வாமா நான் உனக்கு சகோதரன் மாதிரி, நீ எனக்கு சகோதரி, நியாயமா தான் சொல்லியிருக்கேன், நான் உன்னை ஒருபோதும் என்னுடைய மனைவியாக காதலியாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டான். ஆனா இவ என்ன பண்ணிட்டா, அவன் மேல இருந்த ஆசையில கைய கொஞ்சம் பலாத்காரம் பண்ண. அப்ப வந்துட்டாரு குருநாதர் உள்ள. வந்த உடனே என்ன பண்ணா தெரியுமா, உங்கள்கிட்ட படிக்க வந்தவன் என்னோட தவறா நடந்து கொண்டான்னு இவன் மேல படிக்க போட்டாங்க. சண்டாளி, எவ்வளவு பெரிய தப்பு! தவறு இல்லையா அது? செய்த தவறுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சுடுற பாறையில கொண்டு போய் அவனை நிறுத்தி மார்கை வாங்கிட்டாங்க. அவனால நடக்க முடியாதுல்ல, அதுக்கு மேல பாறையிலே கிடந்து மாண்டு உனக்கு வழியிலே. எந்த தப்பும் செய்யாம ஒருத்தன் ஜாகரான்னா அதை தாங்க கேட்டுக்கிட்டான். எந்த தவறுமே நான் செய்யவில்லை, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு தவறு, என்னுடைய இறப்பு ஏன் அவ்வளவு கஷ்டம் வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குல தெய்வமான ஆதிசேஷனை வணங்குறான். ஆதிசேஷனை வணங்கும் பொழுது ஆதிசேஷன் முன்னாடி வந்தாரு. ஏண்டா கவலைப்படாதா, இந்த பிறவிகளே உனக்கு அநியாயமாக உன்னுடைய உடல் உறுப்பு போச்சுல, அவளுக்கு அடுத்ததாக சூர்பனகை என்ற பிறவி எடுப்பாள். அப்பொழுது நான் ஆதிசேஷனா, நான் லட்சுமணனாக அவதாரம் செய்வேன், நான் போய் அவளை பாத்துக்கிறேன்டான்னு சொல்லி, ஒரு பெண் அப்படின்னா ஒரு பெண் இப்படித்தான் இருப்பா. ஒரு பெண்ணுக்கு மூக்கு இல்லைன்னா அப்படிங்க இருக்கும், முடியலன்னா அப்படிங்க இருக்கும், காது இல்லைன்னா எப்படி இருக்கும். ஒரு பொண்ணை சொல்றதே நல்ல மூக்கு மூலியமா இருக்காடா. ஒரு பெண்ணிற்குரிய அடையாளமே வெளியில் தெரிவது அவருடைய மார்பகம்.
பெண்ணிற்குரிய குணமே இல்லாமல் நடந்து கொண்ட காரணத்தினால அவருடைய மார்பகத்தை அறுத்தறிஞ்சிட்டு பெண்ணாவே இல்லாம போடி அப்படின்னு அற்புதமான விஷயம். தெரிஞ்சு அதெல்லாம் இருக்கு. ஆமா, எதுக்கு வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு எனக்கு தெரியல. ஏரியா தலைவர்மே யார் நீங்களா? மலேரியா மலேரியாவா? வேள்விமலை ஏரி மலைப்பகுதி. ஓ, நம்பிராஜன் மகன் நானு. ஓ, நம்பிராஜன் யாரு? என்னங்க தெரிஞ்ச மாதிரி கேட்டுவிட்டு அப்புறம் நம்பிராஜ் யாருங்கிறீங்க? தெரியல. இல்ல எங்க அப்பா. ஓ, நீங்க யாரு? அவரோட மகன். பேர் என்னங்க? அப்படி கேக்குறீங்களா? வீரத்தேவன். நீங்க ஆனது நானேதான். சரி, உள்ள ஒரே சத்தமா இருக்கு. கேட்டுச்சா? 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 சத்தம் போட்டுக்கிட்டே சத்தம். ஏய், சத்தம் போடாது பயவுலாம் சொல்லிட்டே இருக்கேன். சாமி காதுல கேட்டுருக்கு பாரு. மெதுவா செய்யறதுல எதை செஞ்சாலும் மெதுவா சொன்னேன். என்னன்னு? பின்னாடி ஒரு பணமட்டை கடை இருந்துச்சு. சரி, அதுல போய் நின்றுகிட்டு அடிக்காதடி சட சடம் சத்தம் கேட்கும்னு சொல்றேன். அந்த சைஸா இரு அப்படின்னு. அது இல்லங்க, என்னையா சொல்றீங்க நீரு? சோங்கிற சத்தம் அப்படித்தான் கேட்க. அந்த பள்ளத்துல விழுந்து போகும்போது நாராயண நாராயண ஆலோலம் சொல்லி அடிச்சுங்க. ஆலோலம் அது என் தங்கச்சி. அப்படியா? சரி, அந்த தங்கச்சியை பார்க்கலாமா? நல்லா கூப்பிடுறீங்களா? அதுக்கு முன்னாடி என் ஆளு இருக்கு. ஆள் இருக்குன்னா ஒன்னா ரெண்டா? உங்களுக்கு அப்படியே குதூகலம் இருக்கு, மனசுக்குள்ள அப்படியே குழுகுன்னு இருக்குமே. ரெண்டு வந்துச்சுன்னா போட்டு இமிஷா கொடுக்கணும். ஒன்னா ஒவ்வொரு காட்சியில தள்ளி விட்டுருக்கு. அப்படியா? சரி, கூப்பிடுங்க பாப்போம். இப்ப ரெண்டுல ஏதோ ஒண்ணு வரும். ஆனா உங்களுக்கு ரெண்டு மட்டும் தான் சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய பொய். அதெல்லாம் ஏத்துக்க. நாராயணா நாராயணா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் கூப்பிடட்டுமா? சரி, கூப்பிடு. இந்த பெட்டிக்காரன் எங்க? அவன் டீ சாப்பிட போக மாட்டாங்க, எனக்கு தெரியும். எங்கனாவது ஒரு இருட்டுக்குள்ள நிற்பான். மணிகண்ட பெறவோ செல்ல ஆஃப் பண்ணிட்டு வாடோ. இவனை கொல்லணும்னா ஒண்ணும் இல்லை, செல்ல மட்டும் முடிக்கிட்டோம்னா செத்து போயிருவான். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணிகண்ட பெறவோ பேசுறது போதும் வாடோ. டவர் இல்லாத ஊர்ல தாங்க அவனை நாடகத்துக்கு போகணும். இல்லைன்னா இவன் ஊருக்குள்ள வந்தோடனே டவரை ஜாம் பண்ணிடணும். மணிகண்ட பரவோ நானும் அருள் நின்று போனேன். இல்லைப்பா, சும்மா ஃப்ரீயாக இருக்கு, நடந்து போயிரு. அப்புறம் உங்களை சொல்லித்தானப்பா போனேன். டீ சாப்பிட போகிறேன். இல்லை, அதே சொல்லிடணும் முதல்ல. எங்கே போனேன்னு சொல்லணும் முதல்ல. தான் அவர்கிட்ட சொன்னப்பா நான் அவர் கேட்டார், டீ சாப்பிட்டே பண்ண டீ சாப்பிட போகிறேன். ஆமாம், ஓ சிரிப்புலதான் முத்துதிரு சத்தம் கேக்குதடி. ஓ நடைய பார்த்தா தெரு போல இருக்குதடி. ஓ கொலுசு சத்தம் மனசுல கும்மி அடிக்குதடி. ஓ அழகி சத்தம் வழிபன வசிய பண்ணுதடி. ஓ சிரிப்புலதான் முத்துதிரு சத்தம் கேக்குதடி. ஓ நடைய பார்த்தா தெரு போல இருக்குதடி. கட்டி வச்ச மல்லியே கொடி உள்ளையே உன்னை மறக்க முடியல. தங்கரத சென்னையே பட்ட துணியே ஓ நினைப்பு தனவன. கட்டி வச்ச மல்லியே கொடி முல்லையே உன்னை மறக்க முடியல. தங்கரத சென்னையே பட்ட துணியே ஓ மனசு புரியல. உமால உங்களுத்தில் நானும் போட ஏங்குறேன். சாமி கிட்ட கூட நானும் அதுக்கு தாமதம் கேட்கிறேன். சாமி இந்த வரம் கொடுத்தா சந்தோஷமா வாடுறேன். இல்லை இந்த பூமியில உனக்கே வரமாகிறேன். நீ என்ன மறந்தா நான் உன்னை மறக்க மாட்டேன். சிரிப்புலதான் சத்தம் கேட்குதடி. ஓ நடைய பார்த்தா தங்கத்தில் போல இருக்குதடி. என்னன்றீங்க அவங்க நிறுத்தி பாட்டை முடிச்சிட்டியா? அது முடிச்சுட்டாங்க. தான் நல்லா ஆடலான்னு மூடு வந்துச்சு. என்ன மூடு வந்து சிரிப்புல அவர்தான் பிரம்மச்சாரி. இவர் யாரு? ஐ எம் சாரி. ஐ எம் சாரி. பிரம்மச்சாரி 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 வலிக்கு விடலாமா? இந்த பொம்பளைய ஆசைப்பட்டு வலிக்கு விடலாமா?
சைஸா தள்ளிட்டு போ. அவரு ஒதுங்கி போற மாதிரி போவாரு. லைட் இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட குத்துன்னு 10 குத்தியே பழைய போச்சு. இது பொதுவாக இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட குத்துன்னு எத்தனை சொல்றது அப்படி? நாராயணா. சரி தீர்க்க ஆயுஷ்மான் பவர். ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பன். என்னையா பண்றீங்க? விளக்க மாத்தி வாங்க. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. ஆம் சுவாமி. குலப்பண்பிலே சிறிதும் குறையில்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி. யாரு? இதுதான் நான் கட்டிக்கு போற பிள்ளை, என் உடுப்பி. மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்த வேண்டும். அது என்ன கொடுமையா இருக்கு? மாதவடாயான பொம்பளை பூரா எல்லாரும் மாதவனையும் வெங்கடேஸ்வரனையும் செஞ்சா அரியனை யார் தான் செய்யணும்? நியாயத்தரமா மாமா பாவமே அவர் 2 எடுத்துட்டு போட்டு அப்படி நாங்க நினைக்க வேண்டிய என்ன? ஏன் இப்ப நான் மட்டும் என்ன ஒன்றும் புரியல. 2 அண்ணன் ஒரு தேகலதான். ஆமாமா. சரி கேளுங்க. என்ன கேட்கறது தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்ன கேட்டாலும் கொடுக்க. என்ன? ஆமா இந்த பிள்ளையா? அட ஏங்க சும்மா இந்த பிள்ளை பேசினாலே வாய் திறந்து பேசாது. இது கொடுக்குறான். ஆமாமா ரொம்ப நல்ல பிள்ளை. அதுதான் நல்லது. பேசாம இருக்கணும். புண்ணியவதி. சத்தம் வெளியே வரக்கூடாது. வாய் தந்தா பேசவே பேசாது இந்த பிள்ளை.